இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்துல ஒரு போஸ்டரை விட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குறது ரொம்பவே சாதாரணமான விஷயம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்டர்நெட்டே கிடையாது, செல்போன் கிடையாது, எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியுமே இல்லாத 1968வது வருஷத்துல ஒரு போஸ்டர் மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு படக்குழு திரும்பி பார்க்க வச்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த படக்குழுவினர்கள் யாரு அப்படின்னா நம்ம சிவாஜோட நடிப்புல வெளியான தில்லானா மோகனாம்பாள் படத்துடைய படக்குழுவினர்கள் தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த ஹைப்பை வேற லெவலுக்கு கொண்டு போனது அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஒரே ஒரு வித்தியாசமான போஸ்டர் தான். சாதாரணமா ஒரு படத்தோட போஸ்டர்னா எப்படி இருக்கும்? ஹீரோ ஹீரோயினுடைய போட்டோ பெருசா இருக்கும். படத்துடைய டைட்டில் கொஞ்சம் பயங்கரமான ஃபாண்ட் தான் வச்சு டீடைல்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இந்த படத்துடைய போஸ்டர் ஒரு சினிமா போஸ்டரே இல்லைங்க. அது ஒரு அக்மார்க் கல்யாண பத்திரிக்கை. ஆமாங்க, நிஜமாவே செவுத்துல ஒரு கல்யாண பத்திரிக்கையை தான் போஸ்டரா அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. ரோட்ல போறவங்கலாம் யார் வீட்டு கல்யாண பத்திரிக்கைடா இது, இப்படி ஊர் ஊரா தெரியுற மாதிரி ஒட்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னு ஆச்சரியமா நின்று படிச்சாங்களாம். அந்த கல்யாண பத்திரிகையில என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? சிக்கல் சண்முக சுந்தரத்திற்கும் மோகனாம்பாளுக்கும் திருமணம் நடைபெற இருக்கு, எல்லாரும் குடும்பத்தோட வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, அந்த போஸ்டர்ல எங்கேயுமே சிவாஜியோடைய பெயரும் பத்மினியோடைய பெயரும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க நடித்த கேரக்டர் பேரை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு ஐடியா பண்ணுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு நினச்சி பாருங்க.